உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. போதைப் பொருள்களை தடுக்க தமிழகம் முழுவதும் காவல்துறை அதிரடி சோதனை நடத்தி வரக்கூடிய சூழல்ல தமிழகம் முழுவதும் 1328 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், இப்ப மே 28 முதல் ஜூன் 10 வரைக்குமான காலகட்டத்தில் நடந்த சோதனையில் இப்போ 1328 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இது தொடர்பாக காவல்துறை சொல்லியிருக்கக்கூடியது என்ன, விவரிங்க. தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை வலுப்படுத்தும் நோக்கில் சரித்திர பதிவேடு ரவுடிகள், சமூக விரோதிகள், போதைப் பொருள் குற்றவாளிகள் மற்றும் தலைமறைவு குற்றவாளிகளுக்கு எதிராக காவல்துறை மாநிலம் முழுவதும் தீவிர சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமை இயக்குநராக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்ற பின்பு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு காவல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த அமலாக்க பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே 28 முதல் ஜூன் 10 வரை மாநிலம் முழுவதும் சரித்திர பதிவேடு ரவுடிகள், குற்ற குணத்தார் மற்றும் சமூக விரோதிகள் மீது தொடர் கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 36,740 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில குற்ற செயல்களில் தொடர்புடைய கண்டறியப்பட்ட 1328 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்து ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கையின் கீழ் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை 2939 பிடியாணைகள் பெறப்பட்டு அவர்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்யும் பணிகளுக்கு தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது ரவுடிஸ் பதிவேடு குற்றவாளிகள் ஒரு பக்கம் இருக்க, போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. இதில் 231 கிலோ கஞ்சாவும் 4073 போதை மாத்திரைகள், மெட்டமெட்டமைன், MDA மற்றும் குட்கா உள்ள புகையிலை பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. இது தொடர்பாகவும் அந்த 1300 200 ரப்பர்கள் இதிலிருந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட 17 வாகனங்கள், 14 இருசக்கர வாகனங்கள், 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, குழந்தைகள் மற்றும் பாலியல் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான குற்றம் ஈடுபடும் மீது கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுமாறு காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் சட்ட அமலாக்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் டிஜிபி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சசி. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.